நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் குளித்தலையில் காவிரி கரை மற்றும் நீர்நிலை பகுதிகளில் 1 கோடி பனைமர விதைகள் நடும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 3000 பனைமர விதைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் பனைமர விதைகளை நட்டு துவங்கி வைத்தனர். தமிழ்நாட்டில் காவிரி நதி பாயும் மாவட்டங்களில் காவிரி கரையோரம் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் கரைகளை வளப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மற்றும் வனத்துறை சார்பில் 1 கோடி பனைமர விதைகள் நடப்பட உள்ளன. அதன்படி முதற்கட்டமாக கரூர் மாவட்டத்தில் குளித்தலை, கடம்பன்துறை, காவிரி ஆறு 2000 பனைமர விதைகள், மருதூரில் 1000 பனைமர விதைகளும் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பனைமர விதைகள் நட்டனர். அதனைத் தொடர்ந்து அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பனைமர விதைகளை நட்டனர். அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாட்டில் காவிரி கரையோர பகுதிகளில் பனைமர விதைகள் நட்டு பராமரிக்க தமிழக அரசு மற்றும் சில தன்னார்வ அமைப்புகளும் வனத்துறையின் சார்பிலும் முடிவு செய்யப்பட்டு அதற்காக கடந்த சில மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பனைமர விதைகள் சேகரிக்கும் பணி நடைபெற்றது. அவ்வாறு சேகரிக்கப்பட்ட பனைமர விதைகளை காவிரி ஆறு கரையோரம் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் இன்று முதல் கட்டமாக மாவட்டம் முழுவதும் 25 இடங்களில் 26,000 பனைமர விதைகள் நடப்பட உள்ளதாகவும், மேலும் கரூர் மாவட்டம் முழுவதும் 10 லட்சம் பனைமர விதைகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்டமாக குளித்தலை மற்றும் மருதூர் பகுதிகளில் சுமார் 3000 பனைமர விதைகள் நடப்பட்டுள்ளதாகவும், மாநில மரமான பனைமரம் வறட்சி காலங்களிலும் தாக்கு பிடித்து வளர்வதால் காவிரி கரையோர பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கும் எனவும் கூறினார். இந்நிகழ்வின் பொழுது குளித்தலை நகராட்சி சேர்மன் சகுந்தலா, பல்லவி ராஜா, வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ அமைப்பை சார்ந்த பலரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.